வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பூசணிக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. நல்லெண்ணெய் நல்லா காஞ்சிட்ருக்கு. இங்கே பாருங்கள், பூசணிக்காய் நல்லா பழுத்துருச்சு. இது தோட்டத்துக்கு போனோம், அதனால் பிடிங்கிட்டு வந்துட்டோம். இன்றைக்கி பொரியல் பண்ணிடலான்னு. கடுகு நல்லா பொரிஞ்சிட்ருக்கு. பார்த்திங்கன்னா இது சோம்பு எதுக்குங்க போடுறீங்க? சீரகம் போடக்கூடாதா? மிளகாய் வத்தல், பச்சை மிளகா போடக்கூடாதா? பச்சை மிளகா போடலாம், உரப்புக்காண்டி போடலாம், ஃப்ளேவர் காண்டி. இது போட்டோம்னா நல்லாயிருக்கும். பச்சை மிளகா போட்டால் உரைக்கும், பூசணிக்காய் இனிக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயங்களா? ஏன் பெரிய வெங்காயம் போடக்கூடாதா? ஆமாம், வெறும் வெங்காயம் தக்காளி போட்டு தாளித்து விட்டுட்டு ரொம்ப சிம்பிள் ரெசிபியா? அவ்வளோதான், வேலை முடியும். ஓகே, நல்லா வதங்கிடுச்சு. ரொம்ப வதங்க வேண்டாமா தக்காளி பூசணிக்காய்க்கு? பூசணிக்காய் வேக வேக அது வதங்கிடும். சூப்பராக இருக்குது பாருங்கள், பார்க்குறதுக்கு. என்ன இது சூப்பராக இருக்கு. இதை பார்க்குறதுக்கு அப்படியே சேலட் மாதிரி எடுத்து வச்சு சாப்பிடணும் போல் இருக்குது. இப்போ பாருங்கள், நம்ம தக்காளி வெங்காயம் பச்சை மிளகாய் எல்லாமே போட்டாச்சு. இன்னும் என்ன பண்ணணும், உப்பும் போட்டாச்சு. தண்ணி மட்டும் கொஞ்சமாக ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும், அதாவது காய் முங்குற அளவுக்கு ஊற்றிடாதீங்க, ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் ஊற்றி அப்படியே மூடி வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் வெந்தால் போதும். காய் சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, நம்ம இப்போ மூடி வச்சுருவோம். பாருங்கள், காய் நம்ம மூடி வச்சோமா, ஓப்பன் பண்ணி பார்ப்போம் காய் வெந்துருச்சா, எந்த அளவுக்கு வெந்திருக்குன்னு. காய் பாருங்கள், நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வெந்திருக்கு. அவ்வளோதாங்க, பூசணிக்காய்க்கு வேறு ஒரு வேலையும் இல்லை. சிம்பிளான ரெசிபி. இதை இன்னும் ஒரு 5 நிமிஷம் அப்படியே ஓப்பன்லேயே வச்சு கிண்டி இறக்கிட்டோம்னா சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி. அவ்வளோதாங்க, தண்ணியும் நல்லா சுண்ட ஆரம்பிச்சிருச்சு, பூசணிக்காயும் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளோதாங்க, ஈஸியான ரெசிபி. சூப்பரான பூசணிக்காய் பொரியல் ரெடி.